ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். 4/4/2025 வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியோட இந்த மாதத்தோட ஃபஸ்ட் வீக் ஒரு சிறந்த விஷயம்னு பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 8/21 வந்திருக்கு. இதே முதல் வாரம் நிர்மல் கம்பெனியோட ரிசல்ட் வெள்ளிக்கிழமை. அண்ட் போன வாரம் ரிசல்ட் வந்து 941 941 வந்திருக்கு. இன்றைக்கி ரிசல்ட் வந்துட்டு 148 வந்திருக்குது. ஓகே, இப்போ வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட சிறந்த விஷயம் பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு போன மாதம் இதே வாரம் ரிசல்ட் வந்து நமக்கு 8/21. அதுக்கடுத்த வாரம் 448. அதுக்கடுத்த வாரம் 649. அண்ட் லாஸ்ட் வீக் வந்து 941. ஃபைனலாக இன்றைக்கி வியாழக்கிழமை காரணியா ப்ளஸோட ரிசல்ட் வந்து 148. லாஸ்ட் மந்த் வந்த மெயின் ரூட் 821 எப்படி வந்ததுன்றதை பார்த்துருவோம். 821க்கு ஒன் டே பிஃபோரில் நமக்கு ரிசல்ட் வந்து 432. க்ளூ நம்பர் வந்து 543. ஓகே, 543ல் ஃபஸ்ட்டு ஒரு 2 கால்குலேஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 432 பிசி 32 எடுத்துப்போம். ப்ளஸ் க்ளூ நம்பரோட பிசி 43 + 1 ஒரு கால்குலேஷன் இருக்குது. இதில் நமக்கு 76 கிடைக்கிது. அப்படியே 76க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 21 ரிசல்ட்டு 8/21. ஓகே, இந்த ரூட்டில் 148 இன்றைக்கி ரிசல்ட்டு. க்ளூ நம்பர் 254. இப்போது 148ஓட 48 எடுத்துப்போம். ப்ளஸ் க்ளூ நம்பரோட பிசி 54 + 1. இதில் நமக்கு 03 கிடைக்கிது. இந்த 03 வந்து ஒரு 08 அல்லது ஒரு 58ன்னு வரலாம். ஓகே, இதுக்கு நமக்கு ஒரு 908 அல்லது 958 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ரூட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் மந்தோட 432 ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா 543 543 இல்லையா. 543ல் -222ன்ற ஒரு கால்குலேஷன்லேயே நமக்கு வந்து 321 கிடைக்கிது. 321ல் ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் ஏ போர்டு பவர் பண்ணோம்னா 8/21 நமக்கு ரிசல்ட்டே கிடச்சிரும். ஓகே, இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு நமக்கு இன்றைக்கி ரிசல்ட் 148ஓட க்ளூ நம்பர் வந்து 254. இதே -222 எடுத்தோம்னா நமக்கு ஒரு 32 கிடைக்கிது. இப்போ 32னா 032ன்ற மாதிரி கணக்கு. இது வந்து அதே ரூட் வந்ததுன்னா ஒரு 532ன்னு வரணும். ஓகே, உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு 2 ரூட் நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து வந்து நமக்கு லாஸ்ட் வீக்கு 941. அதிகபட்சம் வந்து லாஸ்ட் வீக் ரூட் ஃபாலோ ஆகாது. லாஸ்ட் வீக் வந்து இந்த ரூட் ஃபாலோ ஆகும் பார்த்தா 621 941 உங்களுக்கு. அதோட க்ளூ நம்பர் வந்து நமக்கு 232. இந்த 232ல் வந்துட்டு ரிசல்ட்டோட பிசி 21, க்ளூ நம்பரோட பிசி 32 + 1. இதில் நமக்கு கிடைக்கல. ஆனால் +11ல் வந்து 64 கிடைக்குது. 64ஓட இந்த மாதிரி கிடைக்கிற நம்பர்ஸ் வந்து ஏதாவது ஒன்று பவர் ஆகும்னு நான் ரெகுலராக சொல்லுவேன். ஒன்று 64 வந்து 14ன்னு வரணும், அல்லது வந்து 69ன்னு வரணும். இந்த 14ன்றது 41ன்னு போன வாரம் வந்துடுச்சு. அந்த ரூட் வந்து நாளைக்கு ஃபாலோ ஆச்சுன்னா 48. இன்றைக்கி ரிசல்ட்டோட பிசி க்ளூ நம்பரோட பிசி 54 + 11. இதில் 13. இந்த 13 வந்து ஆல்ரெடி நம்ம 08 58 எடுத்துட்டோம். ஒருவேளை 18 அல்லது 63 வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு 18 அல்லது 63 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் ஒரு 618 663 வரலாம். ஓகே, இது ஒரு மெத்தடு கால்குலேஷன். அண்ட் இதுக்கடுத்து நமக்கு போன மாதம் க்ளூ நம்பரோட கண்டினியூவேஷன்லேருந்து எப்படி வந்திருக்குன்றத
பார்த்துருவோம். 432 வந்து நமக்கு வியாழக்கிழமை ரிசல்ட்டு. அதோட க்ளூ நம்பர் 543. 543ல ஏபி 54 எடுத்துப்போம். 54க்கு அடுத்த நம்பர் வந்து 65. 65க்கு அடுத்த நம்பர் வந்து 76. ஓகே, அதாவது +22ன்ற கால்குலேஷன். 76 பவரில் 21. இப்போ இந்த ரூட்டில் நம்ம க்ளூ நம்பரோட ஏபி வந்து 25. இதுக்கு 22 எடுத்தோம்னா 47. 47ன்றது 92ன்னு வரும். 92 வந்து எனக்கு அதிகமாக வந்து இன்றைக்கி நாளைக்கோட கெஸ்ஸிங்கில் வந்து 92 எனக்கு அதிகமாக மேட்சிங் இல்லை. உங்கள் கெஸ்ஸிங்கில் எதுலையாவது மேட்சிங் ஆச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா போன வாரமும் 621ஓட க்ளூ நம்பரோட ஏபி 23க்கு ஒரு 22 எடுத்தோம்னா 45 கிடைக்கிது. ஆனால் 46 23 யூஸ் பண்ணோம்னா 46 பவரில் 41ன்னு வந்திருக்கு. உங்களுக்கு கிளியராக புரியணும்னா பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும். போன மாதம் க்ளூ நம்பரோட ஏபி 54க்கு ஒரு 22 ஃபாலோ ஆகிருக்கு. 76ன்றது 21 பவரில் வந்துடுச்சு. போன வாரம் க்ளூ நம்பரோட ஏபி 23க்கு 22 இல்லாமல் 23. 46க்கு 41 அல்லது 91 பவரில் வரணும். இந்த 2 ரூட்டுக்கு அப்புறம் மூணாவதாக இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட ஏபி 25. ஃபஸ்ட்டு 22 ஃபாலோ ஆகிடுச்சு. 23 போன வாரம் ஃபாலோ ஆகிடுச்சு. நாளைக்கு ஒரு 24 ஃபாலோ ஆச்சுன்னா 49 நமக்கு கிடைக்கிற நம்பர். 49ன்றது ஒரு 44ன்னு வரலாம். வந்ததுன்னா 344ன்ற நம்பர் ஒரு 3 டிஜிட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து வந்து நம்ம க்ளூ நம்பரோட பிசியோட கண்டினியூஷனை பார்த்துருவோம். பிசி வந்து 54. இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 254. பிசி 54க்கு கண்டினியூஷன் வந்து 55, 65 அப்படி போகும். 55, 56ன்னு போகலாம், இல்லை 66ன்னு போகலாம். இதில் வந்து மேட்ச் ஆகிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா 66ன்னு வந்ததுன்னா பவரில் 11ன்னு வரணும். அதுவே 56ன்னு வந்ததுன்னா பவரில் 51ன்னு வரணும். இதுக்கு ஏ போர்டு வந்து 911. 911 வந்து 3 டிஜிட்டு. 51க்கும் 951ன்னு வரலாம். ஓகே, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டோட்டல் கெஸ்ஸிங் பார்த்துட்டோம். இதில் வந்து வேறு என்ன இருக்குது, எல்லா ரூட்லேயும் போன வாரம் போன மாதம் எல்லா ரூட்டும் நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். இது தவிர்த்து வந்து ஒரே ஒரு சப்போர்ட் நம்பர் மட்டும் நான் நாளைக்கு கொடுக்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளூ நம்பரோட ஏபி வந்து 25. 25ஓட பவர் வந்து 70. இந்த 70, 71 அப்படின்றது ஒரு ஃபாலோ அப் இருக்குது. நாளைக்கு ஒரு பிசியில் ஒரு 70, 71, 17 அந்த மாதிரி கூட வரலாம். அதனால் வந்து ஒரு 70, ஒரு 17 பிசியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணி பாருங்கள். இது மட்டும் பிசியில் மட்டும். ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங் இவ்வளோ தான். டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நமக்கு இம்பார்ட்டண்ட்டான நம்பரில் 908, 958, 618, 663, 344, 911, 951 டோட்டல் கெஸ்ஸிங்கு. வந்து எல்லா ரூட்டையும் மேட்ச் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் வந்து இந்த 70, 17 மட்டும் உங்களுக்கு ஏ போர்டில் எது ஸ்ட்ராங்காக வருதோ அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. பிசியில் நாளைக்கு அது வந்ததுன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நாளைக்கு 3 அல்லது 8 தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் தான் எப்படி வருதுன்னு பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கங்க. ஓகே, 3, 8 அல்லது 6, 1 இந்த 4லேருந்து தான் சி போர்டு நாளைக்கு வரணும். ஓகே, பிசியில் 11, 51, 08, 58. ஓகே, கிளியராக புரிஞ்சிருக்கோம். 08, 58, 11, 51 4 செட் வச்சுக்கோங்க. முடிந்தால் 53 ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே,
நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டு நம்மளுக்கு நோட்டிஃபை ஆகிடும். ஓகே, லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுக்கு பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.